நிஃப்டி 21,000 ஆர் 26,000. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டு சைடு ஒரு பக்கம் நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நிஃப்டி நான் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நிஃப்டி ஒன்லி நம்மளுக்கு 23,850 பிரேக் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப் ட்ரெண்ட் பக்கம் தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இந்த கம்மிங் டேஸில் நிஃப்டி நம்மளுக்கு 23,850 பிரேக் ஆனாலும் ஓகே. பட் நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி நம்மளுக்கு 21,000 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் எதிர்பார்க்கறது பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு 24,600 கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் வச்சு தான் அப் ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்குறப்ப 26,000 நம்மளுக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லேயே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டே சான்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் என்னென்னா நெக்ஸ்ட்டு நம்ம 1 வீக் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த 1 வீக்கில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது ரெட் கேண்டிலாக. அப்படி ரெட் கேண்டில் கீழே வச்சுச்சு அப்படின்னா அடுத்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். அப்படி ரெட் கேண்டில் கீழே நம்மளுக்கு க்ளோஸ் வைக்காமல் நம்மளுக்கு க்ரீன் ட்ரெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் 24,800 நிஃப்டி பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 26,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணும்னு மறக்காமல் மைட்ரேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.